friends, welcome to our channel. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் asynchronous sequential logic circuitல circuit with latches ஒரு asynchronous sequential logic circuitல latches வந்தால் எப்படி நாம் வந்து அந்த சர்க்யூட்டை அனலைஸ் பண்ணுறது அல்லது latch யூஸ் பண்ணி எப்படி நம்ம asynchronous sequential logic circuitை எப்படி நம்ம டிசைன் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம asynchronous sequential logic circuitல டிரான்சிஷன் டேபிள்னா என்ன, ஃப்ளோ டேபிள்னா என்ன, ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லேச்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிங்க்ரனஸ் சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்யூட்டில் மெமரி எலிமெண்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லேட்ச். ஸோ ஃப்ளிப்ஃப்ளாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்க்ரனஸ் சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்யூட்டில் வந்து மெமரி எலிமெண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஆனால் ஏசிங்க்ரனஸ் சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்யூட்டில் வந்து லேட்ச் தான் வந்து நமக்கு வந்து மெமரி எலிமெண்ட்டாக ஆக்ட் ஆகுது. அதனால் நம்ம லேட்சை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாகுது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து எஸ்ஆர் லேட்ச், ஸோ எஸ்ஆர் லேட்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசிங்க்ரனஸ் சீக்வென்ஸ் லாஜிக் சர்க்யூட்டில் மெமரி எலிமெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா எஸ்ஆர் லேட்ச் தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். எஸ்ஆர் லேட்ச், ஸோ இதுதான் வந்து ஆக்ட்ஸ் ஆஸ் எ மெமரி எலிமெண்ட். access memory element sequential logic circuitல memory element ஆக்ட் ஆகுது SR latch. இதில் 2 types of latch இருக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா by using NOR gate. ஸோ ஃபஸ்ட் நாம் வந்து NOR gate யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய, அதாவது NOR latch, SR latchல ஃபஸ்ட்டு NOR latch வந்து வந்தால் எப்படி நம்ம சர்க்யூட்டில் அனலைஸோ அல்லது டிசைனோ பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நார் லேட்ச் சர்க்யூட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்யூட் நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஏற்கனவே நம்ம இது ஃப்ளிப்ஃப்ளாப்பில் பார்த்துருப்போம், எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப்பில். ஸோ இப்போது லேட்ச் எப்படி இருக்கும்னா, ஸோ நார் லேட்ச், ஸோ இப்போ நார் கேட் இருக்கும். ரெண்டு நார் கேட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Q, இது Q பார். ஸோ சர்க்யூட் எப்படி இருக்குன்னா, இது வந்து கிராஸ் கப்புல்டு, 2 கிராஸ் கப்புல்டு நார் கேட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர், இது வந்து எஸ். ஸோ கீழே இருக்கிறது எஸ், மேலே இருக்கிறது ஆர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் லேட்ச், நார் லேட்சுக்கான சர்க்யூட் டயக்ராம். ஸோ இதனுடைய ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் பக்கத்தில் போடுறோம் பாருங்கள். ட்ரூத் டேபிள், ரெண்டு இன்புட் இருக்குது, எஸ் இருக்குது, ஆர் இருக்குது. அதே போல் ரெண்டு அவுட்புட்டு Q பார், 0 0 0 1 1 0 1 1. ஸோ இதுதான் வந்து பாசிபிள் காம்பினேஷன் ஆஃப் இன்புட்ஸ். 0 0 இருக்கலாம், 0 1 அல்லது 1 0 1 1. ஸோ இதில் ரெண்டுமே 0வாக இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட் உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆரோட வேல்யூ வந்து இங்கே நான் 0 கொடுக்குறேன், அதே போல் எஸ்ஸோட வேல்யூ 0 கொடுக்குறேன். ஸோ 0 அப்படின்னு வரும்போது என்ன ஆகுனா, ஸோ இங்கே வந்து 0, சப்போஸ் இங்கே ப்ரீவியஸ் ஸ்டேட் நம்ம 1 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஸோ இந்த 1ன்றது இங்கே வரும். ஸோ இந்த 1ன்றது இங்கே வரும். அப்போது 1 0, ஸோ 1ம் 0ம் வந்து நம்ம ஆட் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே 0 கிடைக்கும். ஸோ இந்த 0 இங்கே போகும், 0 0 0, அது கம்ப்ளீட்டாக 1. ஸோ அப்போ 1 திரும்ப வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 0ன்னு அப்படியே இருக்கும். அப்போ ப்ரீவியஸாக 1 இருந்துச்சு, அப்போது 0 0 கொடுக்கும்போதும் அதே ஸ்டேட்டில் தான் நமக்கு மெயின்டைன் ஆகுது. ஸோ அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 0 என்ற இன்புட் நம்ம வந்து எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப்பில் கொடுக்கும்போது, ஸோ நமக்கு கிடைக்கிற அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட் நமக்கு அப்படியே கிடைக்குது. ஸோ என்ன கிடைக்குது, ப்ரீவியஸ் ஸ்டேட், அதாவது ப்ரீவியஸ் அவுட்புட் நமக்கு அப்படியே கிடைக்குது. ஸோ Q 1 இருந்தால் Q பார் 0, Q 0 வந்தால் Q பார் 1. ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஸ்டேட் அல்லது ப்ரீவியஸ் அவுட்புட் நம்ம இங்கே எழுதிக்கலாம். இதுவே 0 1, ஸோ 0 1 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா, அவுட்புட் ஆனது செட் ஆகிடும். அவுட்புட் என்ன ஆகிடும், சரி அவுட்புட் ஆனது ரீசெட் ஆகிடும் 0 1னா. ஸோ Q 0, அதே மாதிரி Q பார் 1. ஸோ ஏன்னா ரீசெட்டில் R = 1 இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு ரீசெட் ஆகிடுது. அதாவது Q 0 Q பார் 1 ஆகிடும். அதே போல் 1 0, S = 1 R = 0 கொடுக்கும்போது அவுட்புட் வந்து செட் ஆகிடும். அப்போ Q = 1 Q பார் 0. நெக்ஸ்ட் 1 1 கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் 1 1 நான் கொடுக்குறேன். ஸோ R = 1, S = 1. ஸோ ரெண்டுமே 1 இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ எனி ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் 1. ஸோ இப்போ நீங்கள் 1 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் என்ன ஆகிடும், 0 மாறிடும். ஸோ இந்த 0 இங்கே போனாலும் சரி திரும்ப இங்கே என்ன இருக்கும், 0 தான் வரும்.
ஸோ 1 0, ஸோ இங்கே திரும்ப 0 தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர் ஈக்குவல் டு 1, எஸ் ஈக்குவல் டு 1, எஸ் ஆர் ரெண்டுமே ஒன்றா இருக்கும்போது நமக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வேலிட் கண்டிஷன் நமக்கு உருவாகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 and 0 நமக்கு கிடைக்குது. ஸோ 0 0ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ளிப் ஃப்ளாப், அதாவது நம்மளுடைய லேட்சினோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Q 0 வந்தால் Q பார் 1 இருக்கணும், அல்லது Q 1 இருந்தால் Q பார் 0 இருக்கணும். இதுதான் வந்து வேலிட் அவுட்புட். பட் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு 0 கிடைக்குது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்வேலிட் ஸ்டேட்டு, பட் இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வேலிட் ஸ்டேட். ஸோ இந்த ஸ்டேட்டை எப்படி நாம் வந்து இந்த ஏசின்க்ரோனஸ் சீக்வென்ஸ் லாஜிக் சர்க்யூட்டில் இந்த லேட்சை பயன்படுத்தும் போது இதை அவாய்ட் பண்ணலான்றது தான் இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நார் லேட்சில் 0 0 வந்தால் ப்ரீவியஸ் ஸ்டேட் கிடைக்குது, 0 1 இருந்தால் 0 1 கிடைக்குது, 1 0 வந்தால் 1 0, 1 1 இருந்தால் இன்வேலிட் ஸ்டேட். ஸோ இன்வேலிட் ஸ்டேட்னா ரெண்டு இன்புட்டுமே வந்து சேமாக இருக்குது, 0 0 கிடைக்குது. திஸ் மஸ்ட் பி அவாய்டட். ஸோ இது வந்து சர்க்யூட்டில் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம இந்த இந்த நார் லேட்சை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் பை யூஸிங் டிரான்சிஷன் டேபிள். ஸோ எப்படி அனலைஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த சர்க்யூட்டை கொஞ்சம் மாற்றி வரைஞ்சிக்கலாம். ப்ரெசன்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட், அதாவது ப்ரெசன்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட் வித் ஃபீட்பேக் வர மாதிரி நான் இப்போது உங்களுக்கு வந்து மாற்றிக்க போகிறேன். ஸோ எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். ஸோ அதே சர்க்யூட் தான், ஸோ சின்ன ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணுற பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா Q, இது வந்து பார்த்திங்கன்னா R. ஸோ அதே சர்க்யூட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ், இது எஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக். ஸோ வெர்டிக்கல் லைன் மட்டும் கொஞ்சம் வரல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதே எஸ்ஆர் லேட்ச் தான், ஆனால் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த Q பார்ன்ற அவுட்புட்டை நான் வந்து கன்சிடர் பண்ணல. ஸோ நம்ம Qன்றதை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி வச்சுருக்கோமா, இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட், அதாவது கேபிட்டல் ஒய்ன்னு நம்ம போடுறோம். ஸோ இங்கே வரக்கூடியது ஸ்மால் ஒய். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் அல்லது நெக்ஸ்ட் அவுட்புட், நெக்ஸ்ட் ஸ்டேட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட் அல்லது ப்ரீவியஸ் அவுட்புட். ஸோ நம்ம இங்கே ப்ரீவியஸ் ஸ்டேட்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இதுக்கான ட்ரூத் டேபிள் நான் உங்களுக்கு வந்து போடுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்குது, இது வந்து ஒய், அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேட், அதுக்கப்புறம் எஸ், அதுக்கப்புறம் ஆர். ஸோ நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கணும், அவுட்புட் வந்து கேபிட்டல் ஒய் கிடைக்கணும். ஸோ இதுதான் வந்து ட்ரூத் டேபிள். ஸோ எப்படி போகிறோன்னு பாருங்கள். ஸோ எனிவே எல்லா பாசிபிள் இன்புட் காம்பினேஷன்ஸ் நம்ம எழுதிக்குவோம். 0 0 0, 0 0 1, 0 1 0, 0 1 1, next 1 0 0, 1 0 1, 1 1 0, ஃபைனலாக 1 1 1. ஸோ அவுட்புட் அவங்க ரெட் கலரில் போடுறேன். ஸோ இப்போ பாருங்கள் SR 0 0. ஸோ SR 0 0 1 இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ 0 0 வந்தால் ப்ரீவியஸ் ஸ்டேட் நமக்கு அப்படியே கிடைக்கும். 0 0 வந்தால் ப்ரீவியஸ் ஸ்டேட் கிடைக்கும். 0 1னா 0 1 தான், அதாவது S 0 1னா அவுட்புட்டும் 0 தான். அதே போல் S 1 இருந்தால் இங்கேயும் Q வந்து 1 செட் ஆகிடுது. அதுக்கப்புறம் 1 1னா இன்வேலிட் ஸ்டேட். ஸோ இந்த இன்வேலிட் ஸ்டேட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் 0 0 போட்டிருக்கேன். மேபி நம்ம இங்கே வந்து ஒரு டேஷ் போட்டுக்கலாம், அல்லது இப்போதைக்கு நம்ம 0 0 எடுத்துப்போம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரூத் டேபிள் திரும்ப எழுத போகிறேன். ஸோ எப்படின்னு பாருங்கள். ஸோ 0 0 அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்டேட் நமக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட்டிங் என்ன இருக்குது, 0 இருக்குது, அதனால் அவுட்புட் 0. நெக்ஸ்ட்டு 0 1னா அவுட்புட் என்ன ஆகிடும், ரீசெட் ஆகிடும், அப்போ 0. நெக்ஸ்ட்டு 1 0னா செட் ஆகிடும், அவுட்புட் 1. ஸோ இப்போ நம்ம Q மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒய்ன்றது என்ன, Q. அப்போ அது மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணி, Q பார் நம்ம கன்சிடர் பண்ணல. நெக்ஸ்ட்டு 1 1, 1 1னா வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிட் கண்டிஷனில் 1 1ல் அவுட்புட் 0, ரெண்டுமே 0, Q1 0, Q பார் 0, அப்போ இங்கே 0 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 0 0, ப்ரீவியஸ் ஸ்டேட் வந்து 1, இதுதான் ப்ரீவியஸ் ஸ்டேட்டு, அதனால் 1 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 0 1னா 0, 1 0னா 1, 1 1னா திரும்பவும் 0 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ட்ரூத் டேபிள். ஸோ இது நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரூத் டேபிள் அல்லது கேரக்டரிஸ்டிக் டேபிள் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ முன்னே எழுதுனா அதே டேபிள் தான், பட் சர்க்யூட்டை கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக மாற்றி போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ட்ரூத் டேபிளை யூஸ் பண்ணி நம்ம டிரான்சிஷன் டேபிள் போடலாம். ஸோ இந்த SR லாஜிக்கினுடைய டிரான்சிஷன் டேபிள் போடலாம். ஸோ ஏன் நம்ம இப்படி போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சிம்பிளிஃபைடு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிரான்சிஷன் ஈக்குவேஷன் நம்ம போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா, டிரான்சிஷன் டேபிள் போடுறதுக்கு முன்னாடி டிரான்சிஷன் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டிரான்சிஷன் ஈக்குவேஷன் என்ன,
நெக்ஸ்ட் ஸ்டேட் ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் இருக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கும்? ஒய்ன்றது என்னென்னா ஆர் ப்ளஸ் இங்கே வரக்கூடிய அவுட்புட்டுடைய காம்ப்ளிமெண்ட் ஆர் ப்ளஸ். ஸோ இங்கே ஆக்சுவலாக என்ன வரும்? ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய அவுட்புட் வந்து எஸ் ப்ளஸ் ஒய், எஸ் ப்ளஸ் ஸ்மால் ஒய். ஸோ இதனுடைய காம்ப்ளிமெண்ட் அதுக்கு காம்ப்ளிமெண்ட். ஸோ அதுதான் ஒய்னுடைய ஈக்குவேஷன். இதுதான் வந்து டிரான்சிஷன் ஈக்குவேஷன். ஆர் ப்ளஸ் இங்கே வரக்கூடிய அவுட்புட், இங்கே வரக்கூடிய அவுட்புட் என்ன? இங்கே வந்து எஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பார். ஏன்னா இது வந்து நார் கேட்டு. அப்போ எஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பார், அது கூட நம்ம ஆர் ஆட் பண்ணி அதுக்கு பார் போடுறோம். ஸோ டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஆர் பார் ப்ளஸ் ஆர் பார் இன்ட்டு டிமார்கன்ஸ் தியரம் நம்ம அப்ளை பண்ணும்போது ஆர் பார் இன்ட்டு எஸ் ப்ளஸ் ஒய் நமக்கு கிடைக்கும். ஸோ இது எப்படி போடுறோம்னா ஆர் பார் டாட், ஸோ ஏற்கனவே இங்கே பார் இருக்குது, அப்போ இன்னொரு பார் போடுறோம். ஸோ இதுதான் ஏ டாட் ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் ஈக்குவல் டு ஏ பார் டாட் பி பார். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் பார், ஸோ 2 பார் கேன்சல் ஆகிடும், ஆர் பார் இன்ட்டு எஸ் ப்ளஸ் ஆர் பார் இன்ட்டு ஒய். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் ஈக்குவேஷன். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் ஈக்குவேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ பக்கத்துலேயே டிரான்சிஷன் டேபிள் போட போகிறோம் பாருங்கள். ஸோ டிரான்சிஷன் டேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே பக்கத்துலேயே போடலாம். ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ கீழே போகிறோம் பாருங்கள், டிரான்சிஷன் டேபிள். ஸோ டிரான்சிஷன் டேபிளில் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட் ஒய் ஸ்மால் ஒய். ஸோ இந்த இடத்துல இன்புட் எஸ் ஆர். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இது 0வாக இருக்கும் இல்லைனா 1ஆக இருக்கும். ஸோ இந்த இடத்துல 0 0 0 1 1 1 1 0. ஸோ அப்போ நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இதை பார்த்து நம்ம எழுதிடலாம். ஸோ 0 0 0. ஸோ 0 0 0க்கு நமக்கு என்ன கிடைக்குது? அவுட்புட் ஒய். ஸோ அப்போ பாக்ஸ்குள்ளார நம்ம கேபிட்டல் ஒய் போடணும், கேபிட்டல் ஒய்யோடைய வேல்யூ நம்ம போடணும். 0 0 0க்கு நமக்கு என்ன கிடைக்குது? 0 நமக்கு கிடைக்குது. அப்போ 0. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0 0 1க்கு 0, நெக்ஸ்ட்டு 0 1 0க்கு 1 கிடைக்குது. அதுக்கப்புறம் 0, நெக்ஸ்ட்டு 1 0 0க்கு நமக்கு 1, அடுத்து 1 0 1க்கு 0, 1 1 0க்கு 1, ஃபைனலாக 1 1 1க்கு 0. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ஸ்டேட் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சர்க்கிள் பண்ணிக்கலாம் டிரான்சிஷன் டேபிளில். இது ஸ்டேபிள் ஸ்டேட், ஏன்னா உள்ளே போட்டிருக்கிறது நெக்ஸ்ட் ஸ்டேட்டு. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட். அப்போ கேபிட்டல் ஒய்யும் ஸ்மால் ஒய்யும் சேமாக இருந்தால் அதுதான் ஸ்டேபிள் ஸ்டேட். அப்போ இதுவும் ஸ்டேபிள் ஸ்டேட், இதுவும் ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ இங்கே கீழே செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஒய் 1ஆக இருக்குது, கேபிட்டல் ஒய்யும் 1ஆக இருக்குது. அப்போ இது ஸ்டேபிள் ஸ்டேட், அதே போல் இதுவும் ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ இங்கே நோட் பண்ணி பாருங்கள் எஸ்ஆர்னுடைய வேல்யூ. ஸோ எஸ்ஆர் ரெண்டுமே ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது, ஸோ எஸ் ஈக்குவல் டு 1 ஆர் ஈக்குவல் டு 1, எஸ் ஈக்குவல் டு 1 அதே போல் ஆர் ஈக்குவல் டு 1, ரெண்டும் சேமாக சைமில்டேனியஸாக நமக்கு வந்து 1ஆக இருக்கும்போது எஸ் ஈக்குவல் டு 1 ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ அதான் நான் போட்டிருக்கேன். எஸ் ஆர் ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ 1 1லேருந்து 0 0க்கு ஷிஃப்ட் ஆகும்போது, 0 0க்கு ஷிஃப்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ இந்த ஸ்டேட்லேருந்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு வரும். ஸோ 1 1லேருந்து 0 0. சப்போஸ் எஸ் வந்து வேகமாக மூவ் ஆகுது, ஸோ எஸ் வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகுது. அப்போ எப்படி மூவ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்னுடைய வேல்யூ ஸோ 1 1லேருந்து எஸ் ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆச்சுன்னா அப்போ 0 1 மாறும், அதுக்கப்புறம் 0 0ன்னு மாறும். இதுவே வந்து உங்களுக்கு ஆர் குயிக்காக மூவ் ஆச்சுன்னா 1 0லேருந்து 0 0க்கு மூவ் ஆகும். ஸோ இது ஃபஸ்ட்டு கண்டிஷன், இது செகண்ட் கண்டிஷன். ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ 1 1லேருந்து 0 0க்கு போனால் அவுட்புட் ஒய் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்டேட்டில் அவுட்புட் ஒய்ன்றது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஒய் ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டியில் இங்கே வந்து ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? ஸோ 0 0 0 1 மாறதுக்கு அப்புறம் 0 0 மாறுது. அப்போ 0 1 மாறதுக்கு அப்புறம் 0 0னா ப்ரீவியஸ் ஸ்டேட் மெயின்டைன் ஆக போகுது. அப்போ 1 1லேருந்து 0 1க்கு மாறும்போது ஒய் ஈக்குவல் டு 0ன்னு மாறிடும். அப்போ 0 0 வரும்போது ஒய் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 1 மாறிடும். ஸோ 1லேயே உங்களுக்கு ஸ்டேபிளாக நின்றோம். ஸோ அப்போ பாருங்கள், ஸோ இங்கேருந்து இங்கே வரும்போது எஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சுன்னா 0வில் நிற்குது, ஆர் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சுன்னா 1ல் நிற்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்சர்டினிட்டி அங்கே க்ரியேட் ஆகுது. நமக்கு என்ன ஆகணும்? ஒன்று 0வாக இருக்கணும், இல்லைனா 1ஆக இருக்கணும். பட் இங்கே என்ன ஆகுது? 0வும் கிடைக்குது, 1ம் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்வேலிட் கண்டிஷன். ஸோ அப்போது என்னங்க நம்ம முக்கியமாக கன்க்ளூட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா when
எஸ் ஈக்குவல் டு அதாவது எஸ் ஈக்குவல் டு 1 அதே போல் ஆர் ஈக்குவல் டு 1 சைமல்டேனியஸ்லி ரெண்டும் அட் அ டைமில் ஒன்றா இருக்கும் போது ரெண்டுமே அட் அ டைமில் சேமாக இருக்கும் போது இந்த கண்டிஷன் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அவாய்ட் பண்ணணும் ஸோ திஸ் மஸ்ட் பி அவாய்டட் ஸோ அவுட்புட் என்ன ஆகுது அவுட்புட் ஒய் இஸ் இன்வேலிட் this must be avoided ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஸும் ஆரும் அட் அ டைமில் ஒன்றா இருக்கக்கூடாது எஸ்ஆர் லேட்சில் ஸோ இதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஸோ அப்போ மீனிங் என்ன இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் டாட் ஆர் ரெண்டுமே ஒன்றா இருக்கக்கூடாது தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 1 ஸோ அப்போ என்னவா இருக்கணும் எஸ் டாட் ஆர் என்னவா இருக்கணும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும் அப்போ எஸ்ஸையும் ஆரையும் நம்ம அண்டு பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும் 0 தான் கிடைக்கணும் ஸோ அண்டிங் ஆஃப் எஸ் அண்ட் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்தால் நம்ம இதை ப்ரொசீட் பண்ணலாம் ஸோ அதுதான் இதுக்கு மீனிங் ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷன் அதாவது டிரான்சிஷன் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் செய்ய போகிறோம் ஸோ நோட் ஸோ இதை ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் ஸோ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ் இருக்குது எஸ்ஆர் பார் ப்ளஸ் எஸ்ஆர் ஸோ ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன் எஸ் காமனாக வெளியே எடுத்தோம்னா எஸ் பார் ப்ளஸ் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஸோ இதில் என்ன கிடைக்குது நமக்கு எஸ்ஆர் பார் ப்ளஸ் எஸ்ஆர் ஈக்குவல் டு எஸ் ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் நோ கண்டுபிடிச்சிருக்கோம் எஸ்ஆர் ஈக்குவல் டு 0 எஸ் டாட் ஆர் ஈக்குவல் டு 0 அப்போது வென் எஸ் டாட் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்தால் இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகுது எஸ்ஆர் பார் ப்ளஸ் 0 ஈக்குவல் டு எஸ் ஸோ ஃபைனலாக எஸ்ஆர் பார் ஈக்குவல் டு எஸ் அப்போது எஸ்ஆர் பார் கூட நம்ம என்ன போட்டுக்கலாம் எஸ் போட்டுக்கலாம் எப்போ வென் எஸ்ஆர் ஈக்குவல் டு 0 அப்போது மாடிஃபைடு டிரான்சிஷன் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஈக்குவேஷன் என்ன ஸோ நம்ம லாஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்தோம் y ஈக்குவல் டு இதுதான் வந்து டிரான்சிஷன் ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு ஆர் பார் எஸ் ப்ளஸ் ஆர் பார் ஒய் ஸோ எஸ் ஆர் பார் ப்ளஸ் ஆர் பார் ஒய்ன்னு நாம் பார்த்தோம் ஸோ y ஈக்குவல் டு எஸ் ஆர் பார் ப்ளஸ் ஆர் பார் ஒய் ஸோ இதிலிருந்து இந்த எஸ் ஆர் பார் கூட நம்ம என்ன போடுறோம் எஸ் போட்டுக்கிறோம் இப்போ மாடிஃபைடு ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் எஸ் ப்ளஸ் ஆர் பார் ஒய்ன்னு நமக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் மாடிஃபைடு டிரான்சிஷன் ஈக்குவேஷன் ஸோ இது எப்போ when s are equal to 0 s are equal to 0 right s-ம் r-ம் ரெண்டுமே 0 இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை நம்ம செஞ்சுக்கலாம் அதாவது s-ம் r-ம் அட் அ டைமில் ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதாவது சைமல்டேனியஸாக எஸ் அண்ட் ஆர் 1 இல்லாமல் இருந்துச்சுன்னா நாம் இந்த ஈக்குவேஷனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் எஸ்ஆர் லேட்சில் ஸோ அதே போல் தான் நமக்கு NAND லேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஸோ NAND லேட்ச் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே நாம் வந்து NAND லேட்ச் வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்